ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைஆப் ஸ்டுடியோ. நான் பூபாலன் முனுசாமி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆக்டிவிட்டி, ஃப்ராக்மெண்ட், நேவிகேஷன் காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் நம்மளோட ட்ராவல் இன்சூரன்ஸோட யூஐ டிசைனை ஐ லெவலில் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டிவிட்டி வெர்சஸ் ஃப்ராக்மெண்ட். ஆக்டிவிட்டி எதுக்குனாக்கா, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 9 பேஜஸ் இருக்குது. 9 பேஜஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி யூசர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியை நம்மளால் லோட் பண்ண முடியும். ஸோ அது போல் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அதை வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னாக்கா மல்டிபிள் ஆக்டிவிட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொரு அப்ரோச் இருக்குது. இன்னொரு அப்ரோச் என்னன்னாக்கா ஃப்ராக்மெண்ட்ஸ் மூலமாக ஒரே ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்டை அந்த அப்ளிகேஷனுக்குள்ள லோட் பண்ணதை வந்து சிங்கிள் ஆக்டிவிட்டி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து எதுக்குனாக்கா ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்ளிகேஷனை வேறொரு விதமாக எப்படி டெவலப் பண்ணலாம்னாக்கா, இந்த 9 பேஜஸையும் நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ராக்மெண்ட் இது என்ன பண்ணுனாக்கா, இது வந்து இந்த ஸ்லைடை ரெண்டர் பண்ணது ப்ளஸ் இந்த பட்டன் ஹேண்ட்லிங் எல்லாமே இந்த ஃப்ராக்மெண்ட் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து லாகின் ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணும், இந்த வேலிடேஷன்ஸ் அப்புறம் வந்து சைன்இன் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இது பார்த்துக்கும். ரிஜிஸ்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா, இது போல் எல்லாமே ஃப்ராக்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் வியூ ஒன்று வச்சிடலாம். அந்த ஃப்ராக்மெண்ட் வியூவை வச்சுட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் யூஸரோட இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ஃப்ராக்மெண்ட் லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் சைன்இன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ராக்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்டை புஷ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒரே ஒரு பேஜ் இருக்குது. ஒரே ஒரு பேஜுக்குள்ளே, அதாவது ஒரே ஒரு பேஜ் என்னென்ன, ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்குள்ளே ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக நம்ம ஒன் அட் அ டைமில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து சிங்கிள் ஆக்டிவிட்டி அப்ளிகேஷன். ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ராக்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்டிவிட்டி எதுக்குன்னா ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு வந்து ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ராக்மெண்ட் எதுக்குனாக்கா ஒரு ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டின்னு ஒரு தனியாக லைஃப் சைக்கிள் இருக்குது. அந்த லைஃப் சைக்கிளை டிபெண்ட் பண்ணி தான் ஆக்டிவிட்டி வந்து ரன் ஆகும். வேற ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு தனி ஒரு லைஃப் சைக்கிள் இருந்தாலும் அதனுடைய லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிள் ஈவெண்ட்டை பொறுத்து தான் அமையும். ஏன்னா ஃப்ராக்மெண்ட் வந்து எது மூலமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆக்டிவிட்டி மூலமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டி டிஸ்ட்ராய் ஆனாக்கா ஃப்ராக்மெண்ட்டும் டிஸ்ட்ராய் ஆகும். ஆக்டிவிட்டி ஓவர்ஸ் த ஃப்ராக்மெண்ட். ஸோ ஆமாம், நம்ம சொன்ன மாதிரி தான் ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் நம்ம ஃப்ராக்மெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறோம். தென் ஆக்டிவிட்டி கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஒன்றுக்குள்ள மோர் தென் ஒன் ஃப்ராக்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். கரெக்டாக, இது 1 2 இன்னும் வேணுமானாக்கா நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணும்போது அது என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனில் நம்ம கோட் எழுத முடியும். ஒரு ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும்போது அது என்னென்ன ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் டயக்ராம்லாம் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஆன் கிரியேட் வந்து ஒன் டைம் மட்டும்தான் கால் ஆகும். அதனால் நீங்கள் ஒன் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் கோட் வந்து நீங்கள் ஆன் கிரியேட் மெத்தடுக்குள்ளே எழுதலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம எழுதணும் இந்த ஸ்பெசிஃபிக் பேஜில் நான் ஒன் டைம் பண்ணுற ஆப்ரேஷன் எதுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணது தான். அந்த டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் வச்சுக்கேன். ஓகேங்களா, அது ஒன் டைம் ஆப்ரேஷன்ஸ். மறுபடியும் நான் ரிட்ரைவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன் ஸ்டார்ட் என்ன பண்ணணுனாக்கா, ஆன் கிரியேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ண யூஐ எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த யூஐ எலமெண்ட்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணி ரெடியாக வைக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி ஃபோர்க்ரவுண்டில் வரும்போது ஆன் ரெஸ்யூம் கால் ஆகும். ஆன் ரெஸ்யூமில் மோஸ்ட்லி என்ன மாதிரி ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணல இந்த இன்ஃபர்மேஷனில் ஆன் ரெஸ்யூமில் தான் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு லிஸ்ட் வியூலையோ இல்லை ஒரு வியூலையோ இதை ரெண்டர் பண்ணுவோம். ஓகேங்களா, மோஸ்ட்லி ரெண்டரிங் ஆப்ரேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா ஆன் ரெஸ்யூமில் நடக்கும். இப்போ ஆக்டிவிட்டியும் ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் யூசர் வந்து ஆட் நியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புது ஆக்டிவிட்டி இது போல் மேலே வரும். மேலே வந்தோடனே என்ன ஆகும், பழைய ஆக்டிவிட்டியோட ஆன் பாஸ் வந்து கால் ஆகும். தட்ஸ் டெல் டு த சிஸ்டம் லைக் இந்த ஆக்டிவிட்டி வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. புது ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக மேலே வந்தோடனே என்ன ஆகும்னா, பழைய ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு அது வந்து பேக் ஸ்டாக்கில் போயிடும். இந்த பேக் ஸ்டாக்கில் இருக்கும்போது இன்கேஸ் சிஸ்டத்துக்கு வந்து மோர் மெமரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்க பேக் ஸ்டாக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸை கிளியர் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஃப்ளோவில் காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும். பழைய ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கும்போதோ அல்லது பேக் பட்டன் கிளிக் பண்ணும்போதோ என்ன ஆகும்னாக்கா, பழைய ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகும் அப்படின்னா, ஆன் ரீஸ்டார்ட் போகும். ஆன் ரீஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆன் ஸ்டார்ட் வந்து மறுபடியும் இந்த நார்மல் ஆப்ரேஷன்ஸ் இங்கே நடக்கும். அதாவது
பேக் ஸ்டாக்லேருந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி எடுத்து மறுபடியும் ரெண்டர் பண்ணதுக்கான ஃப்ளோ வந்து இது. ஓகேங்க, இன்கேஸ் நம்ம இதே ஆக்டிவிட்டியில் இருக்கும் பட் வந்து நம்ம வார்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம மொபைலுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த காலிங் ஆப்ஷன் இங்கே மேலே வரும்ல, அதாவது அட்டன் த கால் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனோட இவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் இங்கே வரும். இது மேலேயே யூஸ்வலாக ரெண்டர் ஆகும். ஓகேங்களா, அது போல் ரெண்டர் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி ஆன் பாஸ்க்கு போயிடும். ஏன்னா மேலே வந்து சிஸ்டத்தோட யூஐ வருதுல்ல, ஸோ சிஸ்டத்தோட யூஐ மேலே வரும்போது என்ன பண்ணும், அது ஆக்சுவலாக ஆன் பாஸ்க்கு போயிடும். ஆன் பாஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து டிக்ளைன் கொடுத்தீங்கன்னாக்கா மறுபடியும் இதே ஆக்டிவிட்டி தான் வருவீங்க. இன்கேஸ் கால் அட்டன் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் காண்டாக்ட் யூஐக்கு போய்ட்டு அங்கே கால்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. ஓகேங்களா, இல்லை நீங்கள் டிக்ளைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதே ஆக்டிவிட்டியில் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுனாக்கா மறுபடியும் ஆன் ரிசீவ் மட்டும் கால் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளோ எதுக்குனாக்கா சிஸ்டம் லெவலில் ஏதாச்சும் ஒரு யூஐ வந்து உங்கள் ஆப் மேலே என்டர் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளோ ரன் ஆகும். உங்கள் பழைய ஆக்டிவிட்டியில் புது ஆக்டிவிட்டி போகும்போது ஆக்டிவிட்டியோட ஃபினிஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் டெஸ்டாய் இந்த மெத்தட் கால் பண்ணி உங்கள் ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா சிஸ்டமே ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உங்கள் ஆக்டிவிட்டியோட டெஸ்டாய் இந்த மெத்தட் கால் பண்ணி இந்த ஆக்டிவிட்டியை ஷட் டவுன் பண்ணுறோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டோட லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு டெவலப்பருக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பண்ண போகுது சிங்கிள் ஆக்டிவிட்டி அப்ளிகேஷன், விச் மீன்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷனில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை லோட் பண்ணி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக நம்ம சூஸ் பண்ணுற லைப்ரரி நேம் தான் வந்து நேவிகேஷன் யூஐ காம்பனன்ட்ஸ். இந்த நேவிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப்ட் பை கூகுளோட ஜெட்பேக் லைப்ரரி வந்து இந்த ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். இந்த காம்பனன்ட்ஸில் ஒரு ஜஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸில் ஜஸ்ட் 4 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இது எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேவிகேஷன் கிராஃப். நேவிகேஷன் கிராஃப்ன்றது ஒரு எக்ஸ்எம்எல். இந்த எக்ஸ்எம்எல்குள்ளே என்ன இருக்குனாக்கா எல்லா ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கும். எல்லா ஃப்ராக்மெண்ட்டும் ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னாக்கா இந்த பேஜிலேருந்து ஒன்று இந்த பேஜுக்கு போவோம், இல்லை இந்த பேஜுக்கு போவோம். இந்த ஸ்பெசிஃபிக் பேஜிலேருந்து தேர் ஆர் 3 வே டு நேவிகேட், லைக் ஒன்று டேரெக்டாக இந்த பேஜுக்கு, இல்லை இந்த பேஜுக்கு, இந்த பேஜுக்கு. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட வேயில் கனெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சிங்கன்னா உங்கள் ஆப்போட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வேயில் தான் உங்களுடைய பேஜ் வந்து நேவிகேட் ஆகும். ஸோ அதான் நேவிகேஷன் கிராஃபில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேவ் ஹோஸ்ட் ஃப்ராக்மெண்ட். நேவ் ஹோஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ன்றது ஒரு கண்டெய்னர்னு வச்சுங்க. இந்த நேவ் ஹோஸ்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து உங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கும். மெயின் ஆக்டிவிட்டியில் எக்ஸாம்பிளில் இந்த பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நேவ் ஹோஸ்ட் ஃப்ராக்மெண்ட். இது ஒரு ஜஸ்ட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த நேவிகேஷன் கிராஃபில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்மெண்ட் ஒன் அட் அ டைமில் வந்து இங்கே லோட் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்மெண்ட் லோட் ஆகும். இந்த ஃப்ராக்மெண்ட் லோட் ஆகிட்டு யூசர் வந்து இந்த பேஜுக்கு போனோம்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் லோட் ஆகும். இல்லை யூஸர் இந்த பேஜுக்கு போனோம்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் லோட் ஆகும். ஸோ அது போல் ஒவ்வொரு பேஜும் ஒன் அட் அ டைமில் இந்த ஸ்பெசிஃபிக் கண்டெய்னருக்குள்ளே லோட் ஆகி காட்டும். ஓகேங்களா, அதுக்காக தான் நேவிகேஷன் ஹோஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலர். நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதாவது இந்த ஃப்ராக்மெண்ட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேவிகேஷன் எப்படி பண்ணுதுன்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, வின் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ஒவ்வொரு நேவிகேஷனுக்கும் இந்த கிராஃபில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி தான் இங்கே கொடுப்பாங்க. இன்கேஸ் ஃபைண்ட் வியூ கண்ட்ரோல் நேவிகேட்னு சொல்லிட்டு அந்த ஐடி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இது போல் ஒரு கனெக்ஷனுக்குள்ள இந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது போல் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சேஃப் ஆர்க் எப்படி எதுக்குனாக்கா ஒரு ஃப்ராக்மெண்ட்லேருந்து இன்னொரு ஃப்ராக்மெண்ட் போகிறோம்ல, இது வந்து ஆக்ஷன் சொல்கிறோம். இந்த ஆக்ஷனுக்கு போகும்போது இதுக்கு சில பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும்ல. யூஸ்வலாக பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும்னா பண்டல் வழியாக பாஸ் பண்ணுவோம். நாங்கள் பண்டல் வழியாக பாஸ் பண்ணிட்டு அந்த இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு போய் அந்த பண்டல் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இங்கே கீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் பண்டலில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் வந்து கரெக்டான டேட்டா டைப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொஷின் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஆக்டிவிட்டியில் நான் ஃப்ராக்மெண்ட்டுக்கான அப்புறம் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். பட் ஃப்ராக்மெண்ட்டில் போயிட்டு பண்டலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மேபி நான் இண்டிஜராக கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது சான்ஸ் இருக்குது. லைக் இங்கே இண்டிஜர்னா அங்கே இண்டிஜர் தான் ரெட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால் கிடையாது. அந்த ப்ரோட்டோகால் கொண்டு வரது தான் சேஃப் ஆர்குமெண்ட். சேஃப் ஆர்குமெண்ட்டுக்கு மூலம் என்ன பண்ணலாம்னாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டல்ஸ் ஆர் கீ வேல்யூ பேர் வி ஆர் ட்ரைங் டு சென்ட் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா டைப். இண்டிஜர்னா இண்டிஜர் டேட்டா டைப்பாகவும் அனுப்பும், பூலியன்னா பூலியன் டேட்டா டைப்பாகவும் அனுப்பும். ஸோ அதை பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். Enough theories, let's get into the practical now.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேவிகேஷன் காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு கூகுளோட லைப்ரரி. ஸோ அதை நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த லிங்க்கில் இருக்குது, லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் போனீங்கன்னா இங்கே டிபெண்டன்சி இருக்குல்ல, டிபெண்டன்சிலேருந்து நேவிகேஷனோட இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரிஸை நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் டிபெண்டன்சியில் போகிறோம், இந்த நேவிகேஷன் வெர்ஷனை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே 2 கிரேடல் ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஜெக்ட் கிரேடல், இன்னொன்று மாடல் கிரேடல். நம்ம ஆட் பண்ண போகிறது எங்கன்னா மாடல் கிரேடில் தான் ஆட் பண்ண போகிறோம். டிபெண்டன்சியில் போய்ட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் வெர்ஷன் நம்பர், நேவிகேஷன் காம்பனோட வெர்ஷன் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காட்லின் ரிலேட்டடான கோட் மட்டும் எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ நேவிகேஷனோட காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடிஷனல் ஸ்டெப்ஸ் இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது முடிச்சாச்சு. இது முடித்தோடனே நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணுங்கள். இப்போ கிரேடல் சிங்க்ரனைஸ் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரி கூகுள்லேருந்து டவுன்லோட் ஆகி உங்கள் லோக்கலில் சேவ் ஆகிட்டு இருக்கும். டிபெண்டன்சி கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ சில ரெக்கமெண்டேஷன் இங்கே காட்டுது, இதையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்குனாக்கா ஜஸ்ட் இந்த 4.1.1லேருந்து 4.1.2க்கு மாறி இருக்குது. தட்ஸ் ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம நேவிகேஷன் கிராஃபை க்ரியேட் பண்ணோம். நேவிகேஷன் கிராஃப் க்ரியேட் பண்ணோன்னாக்கா ஆப்பில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸஸ், இங்கே ஃபைல் நேம் வந்து நேவ் கிராஃப் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ரிசோர்ஸ் டைப்பில் நீங்கள் நேவிகேஷன் சூஸ் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டண்ட். நேவிகேஷன் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இது கிட்டப்பில் ஆட் பண்ணோமா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல்னு கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நேவிகேஷன் கிராஃப் எக்ஸ்எம்எல் வந்து இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டரில் நேவிகேஷன் என்ற சப் ஃபோல்டரில் அதுக்குள்ளே வந்திருக்கும். இதுதான் உங்களுடைய நேவிகேஷன் கிராஃப். நம்ம இப்போ கிராஃபை பில்ட் பண்ணோம். கிராஃப் எப்படி பில்ட் பண்ணுவோம்? அதுக்கு பில்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட அப்ளிகேஷன் நேவிகேஷன் ஃப்ளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக ட்ராவல் இன்சூரன்ஸ் பிடிஎஃப் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 9 ஸ்க்ரீன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் நேம்னாக்கா வெல்கம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நியூ டெஸ்டினேஷன் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போது புது ஃப்ராக்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ராக்மெண்ட்டோட நேம் வந்து வெல்கம் ஃப்ராக்மெண்ட். ஓகே, ஜஸ்ட் ஆட் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னாக்கா இது ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஓம் ஃப்ராக்மெண்ட், அதாவது ஃபஸ்ட் ஃப்ராக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து லாகின். அதே போல் என்ன பண்ணுறோம், இங்கே கிளிக் பண்ணுங்கள், நியூ லாகின். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணும்போதும் 2 ஃபைலை வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே ஆட் ஆகும். ஒன்று வந்து காட்லின் ஃபைலு, இன்னொன்று வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல். எக்ஸ்எம்எல் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குனாக்கா டிசைன், இங்கே டிசைன் பண்ணதுக்காகவும் இங்கே வந்து கிளிக் ஈவெண்ட்ஸு மற்ற டேட்டா லோட் பண்ணது அது போல் ஈவெண்ட்ஸை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் ஃபைலில் நம்ம ஆட் பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து சம் ஆட்டோ ஜென்ரேட்டட் கோட்ஸ் இருக்கும். இப்போதைக்கு ஒரி பண்ணிக்காதீங்க, மோஸ்ட்லி இந்த கோட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். நேவிகேஷன் கிராஃப்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் ஃப்ராக்மெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃப்ராக்மெண்ட் காட்லினோட நேமு, இது வந்து அந்த லே அவுட்டோட நேமு. ஸோ இந்த நேமில் வந்து லே அவுட்டும் இந்த நேமில் வந்து காட்லின் ஃபைலும் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கனெக்டிவிட்டி. ஆக்ஷன் கனெக்டிவிட்டி என்னென்னாக்கா, நம்ம வெல்கம் ஸ்க்ரீனில் இருப்பாங்க யூசர் சைன்இன் கிளிக் பண்ணும்போது தான் நம்ம லாகின் பேஜுக்கு போவோம். யூசர் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பேஜுக்கு போவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு டேரெக்ஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும்ல. அந்த டேரெக்ஷன் எப்படி கொடுக்குறதுனாக்கா, இங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப், தட்ஸ் இட். ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் என்ன சொல்ல வரோம்னாக்கா, வெல்கம் ஸ்க்ரீன்லேருந்து நேவிகேஷன் வந்து ஈதர் லாகின் ஃப்ளோவுக்கு போகும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளோவுக்கு போகும். இதுதான் 2 பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? நேவிகேட் இந்த பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போனோம்னாக்கா, ஒன்று நீங்கள் லாகின் வழியாக போகணும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட் என்ன, ஹோம் ஸ்க்ரீன்ஸ். ஸோ அதே போல் நியூ இது பண்ணிங்க, க்ரியேட் நியூ டெஸ்டினேஷன்ஸ், இங்கே ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோ லாகின் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் வருமா? அப்படி இல்லைனாக்கா சைன்இன் பேஜில் சைன்இன் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வருமா? கரெக்டாக? ஸோ தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். எங்கேருந்து
ஒன்று லாகின்லேருந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரலாம், அப்படி இல்லைனாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் ஃப்ளோ. ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து அந்த ஏரோ மார்க் இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணி போடும்போதும் இங்கே ஒரு ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும் பேக் எண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிள் லிஸ்ட். ஸோ மறுபடியும் ஒரு புது டெஸ்டினேஷன், வெஹிக்கிள் லிஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஸோ வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு எப்படி போவோம்? ஐம் இன்ஷூர்ட் பட் ஐ வாண்ட் அ பெட்டர் ரேட் அப்படின்னும் போது ப்ரீவியஸாக அந்த எந்தெந்த ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அவர் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரோ அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணோமா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனுக்கு போவோம். அப்படி இல்லைனாக்கா ஐம் லீவிங் அனதர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போதும் இந்த வெஹிக்கிள் லிஸ்ட்டுக்கு தான் போகும். கரெக்டாக? தெர் ஆர் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டிஸ். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனுக்கு வர முடியும், வேறு எந்த ஸ்க்ரீன்லேருந்தும் டேரெக்டாக இந்த ஸ்க்ரீனுக்கு வர முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், அதே போல் புது ஃப்ராக்மெண்ட். ஸோ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்க்கு எப்படி லேர்ன் பண்ணுவீங்க? இங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆட் நியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் போகுமா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாட் நியூ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் போகும். கரெக்டாக? தெர் ஆர் டூ வேஸ். ஒன்று வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீன் போகும். இன்னொரு வழி என்னன்னாக்கா இங்கே ஆட் நியூ அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணும்போதும் இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்து அங்கேருந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வெஹிக்கிளுக்கு. இன்னொரு பாசிபிலிட்டின்னா ஆட் நியூ அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணும்போதும் நம்ம எங்கே போவோம்? வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸோ 2 ஆக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் டீட்டெயிலுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்சூரன்ஸ் அந்த ப்ரௌசருக்கு போகும்ல, இங்கே கெட் கோட்ஸ்ன்னு போனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு போவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் பேஜில் இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணலாமா? blank பேஜ், இன்சூரன்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸ் பேஜுக்கு போக முடியும், ஏன்னா இங்கே தான் கெட் கோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பேஜுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு எது வழியாக போக முடியும்? இந்த பே பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நம்ம பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு போவோம். கரெக்டாக? இன்சூரன்ஸ் பேஜ்லேருந்து பேமெண்ட் பேஜுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு லிங்க் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது இன்சூரன்ஸ் பேஜ், இங்கேருந்து பேமெண்ட் பேஜுக்கு ஒரு லிங்க். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ், அதையும் போட்டுடலாம் கடைசி. ஸோ நியூ டெஸ்டினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட்டோ சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் பேஜில் காமிப்போம். ஸோ அந்த பேஜ் எது மூலமாக போகுது? இங்கே கண்டினியூ ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே பேமெண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்தோம்னாக்கா நெக்ஸ்ட் பேஜில் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரானு இங்கே காட்டும். பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நேவிகேஷன் கிராஃப்னுவாங்க. இந்த நேவிகேஷன் கிராஃப் பார்த்தாலே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தெரியும். உங்கள் அப்ளிகேஷன் எந்தெந்த வழியில் நேவிகேட் ஆகி எந்தெந்த பேஜுக்கு போகும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராஃபில் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுடைய எல்லா ஃப்ராக்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான லே அவுட்ஸும் இங்கே இருக்குது. இப்போதைக்கு வந்து எல்லாமே டம்மி வேல்யூஸில் மட்டும்தான் இருக்கும். வீல் ஒர்க் ஆன் இட். ஸோ நேவிகேஷன் காம்பனண்ட்டில் வந்து நேவிகேஷன் கிராஃப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டம் என்னன்னாக்கா கண்டெய்னர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃப்ராக்மெண்ட்டில் ஒரு கண்டெய்னர் இருக்கும், அந்த கண்டெய்னர் மூலமாக தான் இந்த ஃப்ராக்மெண்ட்டு 1 at a time லோட் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டெய்னர் எப்படி ஆட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இங்கே வந்து ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிங்க. இதை நாம் என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம மெயின் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, மெயின் ஆக்டிவிட்டியோட ஒரு லேஅவுட் லிங்காக இருக்குல்ல, ஜஸ்ட் அதுக்குள்ளே போங்க. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி மெயின். இதில் போனீங்கன்னாக்கா ஆல்ரெடி டெக்ஸ்ட் வியூ மட்டும்தான் இருக்குது. அதை டெலீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த வியூ போட்டுருங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே, தட்ஸ் ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மல் இது தான். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது இது வந்து பேரண்ட்னாக்கா இதோட லெஃப்ட்லேயும் ரைட்டுக்கும் டாப்புக்கும் பாட்டம் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்காங்க. அப்படின்னாக்கா இந்த என்டையர் லே அவுட்டையும் இந்த ஸ்பெசிஃபிக் கண்டெய்னர் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நேவிகேஷன் கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நேவிகேஷன் கிராஃபில் நம்ம இப்போ ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணல, நேவ்_graph சொல்லிட்டு.
ஸோ அந்த கிராப் வந்து இங்கே இருக்குல்ல, இந்த கிராப்பை அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது இந்த கண்டெய்னர் தான், இதுதான் வந்து நேவ் ஹோஸ்ட் கண்டெய்னர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கல, இதுதான் அந்த நேவ் ஹோஸ்ட் கண்டெய்னர். இதுக்குள்ளே வந்து இந்த நேவிகேஷன் கிராஃபை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த நேவிகேஷன் கிராஃபுக்குள்ளே ஓம் ஃப்ராக்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் ஓம் ஆப்ஷன் தெரியும். ஸோ என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணோம்னாக்கா ஓம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோமோ, இந்த ஓம்ன்ற ஆப்ஷன் எதுக்கு இருக்கோ அந்த ஃப்ராக்மெண்ட் தான் பை டிஃபால்ட்டாக லோட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் எந்த கோடு எழுத தேவையில்ல, ஜஸ்ட் ரன் பண்ணிங்கனாக்கா மெயின் ஆக்டிவிட்டியில் நேவிகேஷன் ஹோஸ்ட் இருக்குது. நேவிகேஷன் ஹோஸ்ட்டுக்குள்ளே அந்த நேவ் கிராஃப் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் ஓம் வந்து வெல்கம் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ராக்மெண்ட் தான் லோட் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பர்பஸ்க்கு இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிடலாமா? வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த ஃப்ராக்மெண்ட் தான் லோட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா மீதி எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நேவுட்டில் வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிட்டு அதில் பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளூ ஆக்கிடுறேன், ப்ளூ டார்க். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போது இங்கே ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் பண்ணுவீங்க, உடனே நேவிகேஷன் கிராப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் அஃபெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, மீதி எல்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, இது மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்ப்போமா? ஆப்பை ரன் பண்ணால் இங்கே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எமுலேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுது, ஒரு ஏவிடி மேனேஜரை, ஒரு எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு. தேர் யூ கோ. இப்போ பார்த்தோம்னா ஒரே ஒரு சின்ன கோடு கூட எழுதாமல் ஒரு வெல்கம் ஃப்ராக்மெண்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நேவிகேஷன் கண்ட்ரோலர் அண்ட் சேஃப் ஆர்குமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் அபவுட் ஆக்டிவிட்டி அண்ட் இட்ஸ் லைஃப் சைக்கிள். நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். கேன் ஹேவ் அ ஆப் வித்தவுட் ஆக்டிவிட்டி? எஸ் யூ கேன், பட் நீங்கள் லான்ச் பண்ண முடியாது. அதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஐக்கான் மட்டும் உங்கள் ஆப்பில் தெரியும், பட் கிளிக் பண்ணால் எதுவும் ஆகாது. எக்ஸ்பிளைன் ஃப்ராக்மெண்ட் அண்ட் இட்ஸ் லைஃப் சைக்கிள். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல, பட் கூகுள் டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணுங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Can I have more than one fragment in an activity? Yes, of course, you can have a number of fragments in an activity. Single activity versus multi-app application. Single activity னது ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஃப்ராக்மெண்ட்டை வச்சு நம்ம ஆப்பில் டெவலப் பண்ணியிருப்போம். மல்டி ஆக்டிவிட்டியில் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு பேஜுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக நேவிகேட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் மோர் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கஸ்டம் வியூஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்? கஸ்டம் வியூ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, ஃப்ராக்மெண்ட் வந்து லைஃப் சைக்கிளுக்கு அவர் காம்பனன்ட்ஸ், ஃப்ராக்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் வந்து ஆக்டிவிட்டியோட லைஃப் சைக்கிளோட பைண்ட் ஆகிருக்கும். வேறஸ் கஸ்டம் வியூஸ்க்கு வந்து லைஃப் சைக்கிள்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நேவிகேஷன் UI library? It's help us to implement the navigation, that's it. What is the core component of navigation UI? Like navigation graph, host fragment, navigation controller and safe arguments. Okay, that's all from me now. என்னோட கோட் சேஞ்சஸை GitHubல புஷ் பண்ணுறேன், நீங்கள் வேணுமானா என் கோட் ரெஃபர் பண்ணிங்க. ஆல்சோ as usual, please if you like the video, hit the like button, subscribe and share the video with your colleagues. Thank you so much for watching this video. Nandri.